ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனிகள் 1773 1947 வரைக்கும் இங்கிலாந்து அரசு மற்றும் கிழக்கிந்திய கம்பெனிகள் இருந்தபோது என்னென்ன சட்டங்கள்லாம் வந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப இன்டெப்த்தாக போய் நம்ம படிக்காமல் மேலோட்டமாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் பார்த்துருவோம் இந்த கிளாஸில். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த சட்டங்கள்லாம் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சியின் கீழே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சட்டங்கள் வந்திருக்கு. இங்கிலாந்து அரசு அவங்க வந்து ஒரு 7 சட்டங்கள் போட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1723 ஒழுங்குமுறை சட்டம். அடுத்தது பிட்டிந்திய சட்டம் 1784. அடுத்து பாருங்கள், எல்லாமே 20 வருஷத்தில் வரும். பட்டய சட்டம் 93, 13, 33, 53. இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ஜஹாங்கீரில் வந்து வணிகம் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி போர்ச்சுகீசியர்கள், டச்சு, ஃப்ரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள் இது எல்லாருமே இருந்திருப்பாங்க. பட் இருந்தால் கடைசியில் இந்தியா முழுமையாக யாரும் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து சின்னப்ப நாயக்கர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி கல்கத்தாவில் வந்து ஒரு 3 கிராமங்கள்லேருந்து வரி வசூல் செய்யும் உரிமையை வாங்கி அதுக்கப்புறம் அதை கல்கத்தாவை பிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பம்பாய் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியரோட அரசியை வந்து இலங்கை மன்னர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு வந்து வரதட்சணையாக போர்ச்சுகீசியர்கள் வந்து பம்பாய் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு பகுதியும் ஆட்சி செஞ்சு கடைசியில் இந்தியா முழுமைக்கும் ஆட்சி செய்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள். மற்ற அந்த போர்ச்சுகீசியர்கள், டேனியர்கள்லாம் பாதியிலே கிளம்பி போயிருப்பாங்க. பாருங்க, இந்த 2 போர் ரொம்ப முக்கியம். 1754 பிளாசி போர், 1764 பக்சா போர். இந்த பக்சா போரின் முடிவில் தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா வந்து முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 1773 ஒழுங்குமுறை சட்டம் பார்ப்போம். நார்த் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து ரொம்ப கடன் சுமையாக இருக்குது, கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி இங்கிலாந்தில் போய் கேட்டிருப்பாரு. உடனே நார்த் பிரபு என்ன பண்ணியிருப்பாரு, நீங்கள் தான் இந்தியாவில் வந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருக்கீங்களே, அப்படி இருந்து உங்களுக்கு ஏன் கடன் சுமை வருது, அப்போ ஏதோ அந்த இடத்துல வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் பிரபு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியை கவனிக்கிறதுக்காக இந்த ஒழுங்குமுறை சட்டங்கள்லாம் போட்டிருப்பாரு. அதில் ஃபஸ்ட்டு போட்டது தான் ஒழுங்குமுறை சட்டம் 1773. யார் போட்டிருப்பா? நார்த் பிரபு போட்டிருப்பார். அப்போ வந்து வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக யார் இருந்திருப்பானா வாரன் ஹேஸ்டிங். அது வரைக்கும் வந்து இந்த 3 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய், கல்கத்தா, சென்னை, இந்த 3த்துக்கும் தனித்தனி கவர்னர் ஜெனரல் இருந்திருப்பாங்க. 1773 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு முதல் வங்காள கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். அதுக்கப்புறம் 1773 ஒழுங்குமுறை சட்டம்ல ஆலோசனை குழு போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருந்திருப்பாங்க அப்படின்னா இயக்குனர் குழு வந்திருப்பாங்க. ஒரு 24 பேர் கொண்ட ஒரு இயக்குனர் குழு இருந்திருக்கும். 1773 நார்த் பிரபு என்ன பண்ணிடுவாருன்னா 4 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு ஒன்று நியமிச்சிருவாரு. 1773 சட்டத்தின்படி தான் 1774 கல்கத்தாவில் முதல் உயர்நீதிமன்றம் வந்துச்சு. அதனோட முதல் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசா இம்பே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் நீதிபதி எந்த வருஷம்னா 1773 சட்டத்தின்படி 1774 கல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்திருக்கும். இப்போ இங்கே பாருங்க, மொத்தம் 3 இருக்கு. சென்னை, பம்பாய், கல்கத்தா. 3த்துலேயுமே என்ன இருக்குன்னா சட்டம் இயற்றும் அதிகாரமும் இருக்கும், நிர்வாக அதிகாரமும் இருக்கும். 3த்துக்குமே தனித்தனியாக இருந்தது. சட்டம் இயற்றும் அதிகாரம், நிர்வாக அதிகாரம் 3த்துக்கும் தனித்தனியாக இருந்துச்சு. வங்காள கவர்னர் ஜெனரல்ன்ற ஒரு போஸ்டிங் போட்டதுக்கப்புறம் பம்பாய்க்கு சட்டம் இயற்றும் அதிகாரம், சென்னையோட சட்டம் இயற்றும் அதிகாரம், இந்த 2ஓட சட்டம் இயற்றும் அதிகாரமும் கேன்சல் ஆயிடுச்சு. மொத்தமாக சட்டம் இயற்றும் அதிகாரம் எங்கே போயிடுச்சுன்னா வாரன் ஹேஸ்டிங் வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் கையில் போயிடுச்சு. ஓகேங்களா? இது எதுக்காக இந்த போஸ்டிங் கொண்டு வந்திருக்காரு? இங்கிலாந்தில் இருக்கிற அந்த நார்த் பிரபு வந்து இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும்.
ஓகேங்களா. இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா அவரால் அங்கேருந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு, இப்போ சென்னைக்கு தனியாக ஆளுநர் இருக்காங்க, கல்கத்தாக்கு தனியாக ஆளுநர், வங்காளத்துக்கு தனியாக ஆளுநர், 3 பேர்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவுக்கு மொத்தமாக வங்காளத்தோட கவர்னர் ஆளுநர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் 2 பேரும் சென்னையில் இருக்கிறவங்களும் கல்கத்தாவில் இருக்கிறவங்களும் அவருக்கு கீழே இருப்பாங்க. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார், வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல்கிட்ட வந்துட்டு கேட்டுப்பார் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டால் மட்டும் போதும். அதுக்காக தான் அந்த ஒரு பொசிஷன் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது பாருங்க, பிட் இந்தியா சட்டம் 1784. இது யார் போட்டிருப்பாருன்னா இளைய பிட் அப்படின்ற ஒரு இளைய பிட், இவர் தான் வந்து இந்த சட்டத்தை போட்டிருப்பாரு. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஆலோசனை குழு இருந்திருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு, இதோட சேர்த்து ஒரு 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு குழுவை போட்டுடுறாரு. இயக்குனர் குழு வந்து வணிக நிர்வாகம் மட்டும்தான். 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு குழுவா, கட்டுப்பாட்டு குழுவிட்ட என்னென்ன கொடுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த விஷயங்களை கட்டுப்பாட்டு குழு மேனேஜ் பண்ணிக்கும். வணிக நிர்வாகத்தை மட்டும் இயக்குனர் குழு மேனேஜ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாரு, இப்போ இளைய பிட் என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்டுப்பாட்டு குழு ஒரு 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு குழுவை போட்டுட்டு இயக்குனர் குழு விட்டு தான் எல்லா அதிகாரமும் இயக்குனர் குழு விட்டு தான் இருந்துச்சு. வணிகம் சார்ந்தது, நிதி சார்ந்தது, சட்டம் இயற்ற அதிகாரம் எல்லாமே இயக்குனர் குழு விட்டு இருந்துச்சு. இளைய பிட் என்ன பண்ணிட்டாரு, கட்டுப்பாட்டுக்குழு இனிமேல் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள், அரசியல் சார்ந்த நிர்வாகங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, இயக்குனர் குழு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வணிகம் சார்ந்ததை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு 2ஆ பிரிச்சு விட்டார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, பட்டய சட்டம் 1793. இதில் ஒன்றுமே இல்லைங்க, 20 வருடம் ட்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, மதங்களை பரப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும். பட்டய சட்டம் 1793. இதில் 2 விஷயம் தான், என்னன்னா இன்னும் 20 வருஷம் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அனுமதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 20 வருடம் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மதங்களை பரப்புவதற்கு தடை வச்சிருப்பாங்க. இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட் டேட்டா. அடுத்தது பாருங்க, பட்டய சட்டம் 1813. கிழக்கிந்திய கம்பெனியின் ஏகபோக உரிமை. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள கிழக்கிந்திய கம்பெனி வரும்போது ஆங்கில அரசு என்ன சொல்லியிருப்பாங்க, ஆங்கில அரசுகிட்ட அவங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள நாங்கள் மட்டும்தான் போயிட்டு ட்ரேட் பண்ணுவோம், இங்கிலாந்துலேருந்து வேற ஒரு எந்த ஒரு கம்பெனிக்கும் நீங்கள் இங்கே ட்ரேட் பண்ணுறதுக்கான அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இங்கே வந்திருப்பாங்க. அதுக்கு அவங்களும் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 1713 வரைக்கும் இந்தியாவில் வந்து இங்கிலாந்தை சார்ந்த கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த ஏகபோக உரிமையை இங்கிலாந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா பறிச்சிருவாங்க. இங்கிலாந்துலேருந்து வேற எந்த கம்பெனி வேணாலும் இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இப்போ கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட இந்த 2 தவிர மீதி எல்லாத்தையுமே பறிச்சிருவாங்க. அந்த 2 என்ன அப்படின்னா, தேயிலையும் சீனாவுடனான வணிகம். இது 2ஐயும் கிழக்கிந்திய கம்பெனி மட்டும்தான் பண்ண முடியும், வேற எந்த கம்பெனிக்கும் அனுமதி தந்திருக்க மாட்டாங்க இங்கிலாந்து அரசாங்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கல்வி மேம்பாட்டிற்காக 1,00,000 ரூபாய் வழங்கியது. 1813 தான் என்ன பண்ணுறாங்க, கல்விக்காக 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு தடவையும் கொடுக்குறாங்க. நாங்கள் கல்விக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க, கல்வியை ஊக்குவிங்க, எல்லாத்தையும் படிக்க வைங்க அப்படின்றதுக்காக கல்வி மேம்பாட்டிற்காக 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1813 சட்டம். அடுத்தது பாருங்க, பட்டய சட்டம் 1833. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இங்கே பார்த்துருப்போம். 1773 என்ன பார்த்துருப்போம், வங்காள கவர்னர் ஜெனரல். அவரை இனிமே இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. வங்காள கவர்னர் ஜெனரலோட முதல் கவர்னர் ஜெனரல் யார், வேரன் ஹேஸ்டிங். அதே மாதிரி இந்தியாவின் கவர்னர் ஜெனரலோட முதல் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா. 2 இம்பார்ட்டன்ட் டேட்டா. அங்கே யார், வங்காள கவர்னர் ஜெனரல். வங்காள கவர்னர் ஜெனரலை இனிமேல் என்னன்னு கூப்பிடுவாங்க, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. எந்த பட்டய சட்டம், 1833. ஆலோசனை குழு. ஆலோசனை குழு இங்கே பார்த்துருப்போமா, 1773 4 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு கொண்டு வந்திருப்பாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சட்ட உறுப்பினரை சேர்த்துருக்காங்க. முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி மெக்காலே. ஓகேங்களா. இந்த 1833 தான் இந்திய குடிமை பணி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. 1835 ஆங்கிலம் வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரசீகம் இருந்திருக்கும். 1835 இங்கிலீஷ் வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக பிரிட்டிஷ் அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ அடுத்த பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னா 1853. இதுதான் வந்து கடைசி பட்டய சட்டம். கடைசி பட்டய சட்டம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து 1858 பெருங்கிளர்ச்சி வந்துடும். ஓகேங்களா. பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறம் வந்து இந்தியாவை ஃபுல்லாக ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க இந்தியாவை.
இதுவரைக்கும் யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தா? இது வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி கண்ட்ரோலில் தான் இந்தியா இருந்தது. ஃபுல்லாக வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட கண்ட்ரோல். 1853 அப்புறம் 1858 பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறம் 1858 இந்திய அரசு சட்டம். அந்த இந்திய அரசு சட்டத்துல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா வந்து இங்கிலாந்து தான் டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த கடைசி பட்டய சட்டத்துல வந்து பாருங்கன்னா தலைமை ஆளுநர் குழுவை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஒரு குழு வந்து நிர்வாகத்தை பார்த்துக்கும், ஒரு குழு வந்து சட்டத்தை பார்த்துக்கும். ஓகேங்களா? குடிமை பணிகள்ல பொது தேர்வு முறை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 1854 மெக்கலே தான் பரிந்துரைச்சிருப்பாரு. ஓகேங்களா? குடிமை பணிகள்ல பொது தேர்வு முறை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்கலே தான் பரிந்துரைச்சிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1858. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அரசினோட ஆட்சியின் கீழே வந்தது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மக்களின் மேக்னா. இம்பார்ட்டன்ட் டேட்டா, இந்திய மக்களின் மேக்னா. இதை யார் வந்து இந்த பேரறிக்கையை வாசிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்ல கானிங் பிரபு அதை வாசிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இந்த இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கு பாருங்க. முதல் வைஸ்ராய் 1773 வங்காள கவர்னர் ஜெனரல் மாற்றிருப்பாங்க போஸ்டிங்க. அதுக்கப்புறம் 1833 இந்திய கவர்னர் ஜெனரல் போஸ்டிங் மாற்றிருப்பாங்க. 1858 அந்த இதை வந்து முதல் வைஸ்ராய்ன்னு மாற்றிருப்பாங்க. இந்திய கவர்னர் ஜெனரல் பேரை வந்து என்னன்னு மாற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசிராய் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. முதல் வைசிராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. 1858 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கட்டுப்பாட்டு குழுவும் இயக்குனர் குழுவையும் நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? கட்டுப்பாட்டு குழுவையும் இயக்குனர் குழுவையும் மொத்தமாக நீக்கிட்டு இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்திய கவுன்சில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயலுறவு செயலருக்கு கீழே 15 பேர் உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் செயல்படும். ஓகேங்களா? இந்திய கவுன்சில் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கும். ஓகேங்களா? இந்திய கவுன்சில் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கும் இந்தியன் கவுன்சில். அயலுறவு செயலர் நியமிச்சிருக்காங்க. அயலுறவு செயலரோட ஃபர்ஸ்ட் அயலுறவு செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சார்லஸ் வூட். இந்த அயலுறவு செயலர் எங்க இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருப்பார். ஓகேங்களா? இங்கே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வைசிராய் இருப்பாரு. இங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வைசிராய் வந்து அயலுறவு செயலருக்கு சொல்லுவார். அயலுறவு செயலர் அந்த கட்டுப்பாட்டு குழுக்கள்லாம் சேர்ந்து தான் இங்கிலாந்து மன்னருக்கு தெரிவிப்பாங்க இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்றது. அதுக்காக தான் இந்த அயலுறவு செயலர் போஸ்டிங். ஓகேங்களா? 1858 அவ்வளோதான். அடுத்தது இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியிருப்பாங்க. எங்கெங்க? சென்னை, பம்பாய், கல்கத்தாவில் 1862 உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியிருப்பாங்க. இலாக்கா ஒதுக்கீடு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது 1861. கானிங் பிரபு தான் கொண்டு வந்திருப்பாரு. என்ன கொண்டு வந்திருப்பாரு? இலாக்கா ஒதுக்கீடு முறையை கானிங் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. எப்போ? 1850 சம்திங்ல கொண்டு வந்திருப்பாரு. அது வந்து 1861 தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க, சட்டமன்ற கவுன்சில்ல இந்தியர்களை நியமிச்சிருப்பாங்க. 3 பேர் ஃபர்ஸ்ட் 3 பேர் நியமிச்சிருப்பாங்க. அது யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அது கேட்டிருக்காங்க. சார் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பாட்டியாலா அரசர். இவங்க 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கவுன்சிலில் இடம்பெற்ற இந்தியர்கள். ஓகேங்களா? அடுத்தது பாம்பே, வங்காளம், மதராஸ் சட்டமேற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. இங்க வந்து சட்டமேற்றும் அதிகாரம் தூக்கியிருப்பாங்க 1773. வங்காள கவர்னர் மட்டும்தான் சட்டமேற்ற முடியும். ஓகேங்களா? மற்ற 2 இதுக்கு வந்து சட்டமேற்றும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1858 வந்து பாம்பே, வங்காளம், மதராஸ்க்கும் சட்டமேற்றும் அதிகாரம் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வந்து பாத்தீங்கன்னா 1858 முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மின்டோ மார்லி 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிகள் இருக்கும்போது அந்த சட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா 20 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கும். ஆனா அந்த இங்கிலாந்து ஆட்சியின் போது 20 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் கிடையாது. எப்போ வந்து இந்தியாவில் ஒரு பிரச்சனை வருதோ அப்ப இந்திய மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அப்பொழுதைக்கு போடுற சட்டங்கள் தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்திய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் கிடையாது. திரும்பி வந்து ஒரு 1858 மாதிரி ஒரு பெரும்புரட்சி வந்துடக்கூடாது, மக்கள் எப்பெல்லாம் கோவப்பட்டு கொந்தளிக்கிறாங்க அப்படியோ அப்ப வந்து மக்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் 1909 மின்டோ மார்லின்றவர் வந்து அயலுறவு செயலர். இவர் இங்கிலாந்துல இருப்பார். இந்திய வைசிராய் வந்து மின்டோ பிரபு. இவர் வந்து இந்தியாவோட வைசிராயா இருந்தாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சனால மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா மின்டோ பிரபு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் முதல் இந்திய சட்ட உறுப்பினர் எஸ்பி சின்ஹா. தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில் முதல் இந்திய சட்ட உறுப்பினர், ரொம்ப இம்பார்ட்டன்ட், முதல் இந்திய சட்ட உறுப்பினர் யாருன்னா எஸ்பி சின்ஹா. ஓகேங்களா. மின்டோ மாரியில் அவ்வளோ அந்த 3 தான். அடுத்தது மாண்டேக் செம்ஸ்போர்ட். மாண்டேக் செம்ஸ்போர்ட் சட்ட சீர்திருத்தம் வந்து 1919. மாண்டேகு அப்படின்றவர் வந்து அயலுறவு செயலர், செம்ஸ்போர்ட் அப்படின்றவர் வைசிராய். ஓகேங்களா. இது அப்படியே இதுக்கு அப்படியே மாறி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து இந்திய வைசிராயா இருப்பாரு, செகண்டா இருக்கிறவர் வந்து அயலுறவு செயலரா இருப்பாரு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் அயலுறவு செயலரா இருப்பாரு, ரெண்டாவதா இருக்கிறவர் வைசிராயா இருப்பாரு. ஓகேங்களா. 1919 தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இதுல வந்து ஒதுக்கப்பட்ட துறைகள் மாற்றப்பட்ட துறைகள் 2 இருக்கும். ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து இங்கிலாந்து அரசின் கீழ் இருக்கும். மாற்றப்பட்ட துறைகள் வந்து மாநிலங்கள், அந்த மாதிரி 2 இரட்டை ஆட்சி அப்படின்னாலே மத்திய மாநில அப்படின்னு வச்சுக்கோங்க. மத்திய அரசுனா இங்கிலாந்து, அங்க மாநில அரசு அப்படின்றது ஒவ்வொரு மாகாணம். ஓகேங்களா. இப்ப ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து இங்கிலாந்துக்கு இருக்கும், மாற்றப்பட்ட துறைகள் ஒவ்வொரு மாகாணத்திலையும் எலெக்ஷன் வச்சு அதை தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா அவங்களுக்கு கீழே இருக்கும். ஒதுக்கப்பட்ட துறைகள் என்ன இருக்குன்னு பாருங்க: காவல், சிறை, நில வருவாய், நீதித்துறை, நிதித்துறை, பாதுகாப்பு, இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட துறைகள் இருக்கும். மாற்றப்பட்ட துறைகள் பாருங்க: கல்வி, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி, பொது சுகாதாரம், வனம், வேளாண்மை, தொழில்கள், இதெல்லாம் மாற்றப்பட்ட துறைகள். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டு ஒரு பொது தேர்தல் அப்படின்னு நடைமுறைப்படுத்தினது இந்த 1919 மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படிதான். அதன்படிதான் 1920 சென்னையில நீதி கட்சி ஜெயிச்சு அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம யூனிட் 9, யூனிட் 8 அது பார்க்கும்போது பார்க்கலாம். 1924 பணியாளர் தேர்வாணையம், 1926 பொது பணியாளர் தேர்வாணையம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்திய அரசு சட்டம் 1935. இது வந்து எப்படி தயாரிச்சாங்க அப்படின்னா சைமன் குழு அறிக்கையை கொடுத்திருப்பாங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்களோ அந்த அறிக்கையை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 3 வட்டமிசை மாநாடுகள் நடந்திருக்கும். அந்த 3 வட்டமிசை மாநாடுகளோட முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வெல்லிங்டன் பிரபு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதனோட ரிசல்ட் இந்த 3த்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் இந்திய அரசு சட்டம் 1935 வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இங்க வந்து 1919 இரட்டை ஆட்சி அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. 1935 அந்த இரட்டை ஆட்சியை ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இதுல வந்து 3 மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு துறைகள் வந்து 3 துறைகளா பிரிச்சிருப்பாங்க. மத்திய பட்டியல்ல மொத்தம் 59 துறைகள் இருக்கும். மாநில பட்டியல்ல 54 இருக்கும். பொதுப்பட்டியல்ல 36 துறைகள் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு 6 சட்டமன்றத்துல வந்து இரட்டை சட்டமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. இப்ப நமக்கு தெரியும், இப்ப ஆந்திரால வந்து கீழவே மேலவே இருக்கு. அதே மாதிரி இரட்டை சட்டமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. எந்தெந்த இதுலன்னு பாத்தீங்கன்னா சென்னை, பீகார், பம்பாய், வங்காளம், அசாம். சென்னை, பீகார், பம்பாய், வங்காளம், அசாம், இதுல வந்து இரட்டை சட்டமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெல்லியில இருக்க கூட்டாட்சி நீதிமன்றம் எப்போ உருவாக்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1937 உருவாக்குனது. அதனோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சர் மௌரிஸ் கியர். ஓகேங்களா. டெல்லியில 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்குற முதல் தலைமை நீதிபதி சர் மௌரிஸ் கியர். 1935 சட்டம்னா ரிசர்வ் வங்கி உருவாகுவதற்கு வழிவகை செய்தது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா, பர்மா வந்து இந்தியாவிலிருந்து பிரிந்தது எந்த சட்டத்தின்படின்னு கேட்பாங்க. 1935 சட்டத்தின்படிதான் பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. ஓகேங்களா. இவ்வளவுதான் இதுல வந்து. ஓகேங்களா. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டான்னு பாத்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பாலிட்டிக்குள்ள போயிடலாம். இப்ப வந்து இதை ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனா பார்ப்போம். இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஃபாஸ்ட் ரிவிஷனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1773. ஓகேங்களா. 1773 ஒழுங்குமுறை சட்டம். 1773 ஒழுங்குமுறை சட்டத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, வங்காள கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். ஃபர்ஸ்ட் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. 4 பேர் கொண்ட ஆலோசனை குழு உருவாக்கியிருப்பாங்க. கல்கத்தாவில் ஒரு உயர்நீதிமன்றம் 1724. ஓகேங்களா. 1773 இந்த 3 டேட்டா தான். வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் மாத்திருப்பாங்க. யாரு ஃபர்ஸ்ட் வங்காள கவர்னர் ஜெனரல்னா வாரன் ஹேஸ்டிங். கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம். 3 டேட்டா படிச்சிட்டீங்கன்னா போதும். அந்த கல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி எலிசா இந்து. ஓகேங்களா. அடுத்தது வந்து பிட் இந்திய சட்டம் 1784. ஓகேங்களா. அதுல கட்டுப்பாட்டு குழு உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். 1793 மேக்சிமம் எதுவும் டேட்டா இல்லை. அடுத்து பட்டை சட்டம் 1813. நீங்க கல்வி மேம்படுத்த 1 லட்சம் ஒதுக்கியது எந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா 1813. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். பட்டை சட்டம் 1833. இந்தியாவின் கவர்னர் ஜெனரல், வங்காள கவர்னர் ஜெனரல் எப்படி மாத்திருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு மாத்திருப்பாங்க. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா
வில்லியம் பெண்டிங். ஓகேங்களா. அடுத்து முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னு கேட்டாங்கன்னா டிபி மெக்கலே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய குடிமை பணி எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1833. ஓகேங்களா. அதே மாதிரி 1853 குடிமை பணிகள்ல பொது தேர்வு முறை. குடிமை பணிகள்ல பொது தேர்வு முறை வந்து 1853. குடிமை பணி தேர்வு கொண்டு வந்தது 1833 சட்டம். அதுவே பொது தேர்வு முறை கொண்டு வந்தது, குடிமை பணிகள்ல பொது தேர்வு முறை கொண்டு வந்தது எந்த சட்டம் கேட்டாங்கன்னா 1853. ஓகேங்களா. அடுத்தது இந்திய அரசு சட்டம் 1858. அது எதனால அந்த சட்டம் வந்தது அப்படின்னா 1858 பெரும்புரட்சியின் காரணமாக இந்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இதை யார் ஃபர்ஸ்ட் ஆச்சிருப்பாங்க அப்படின்னா கானிங் பிரபு ஆச்சிருப்பாரு. இந்திய கவர்னர் ஜெனரல்ன்ற பதவி வந்து 1858 சட்டத்துல இந்திய வைஸ்ராய் அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து இந்திய கானிங் பிரபு, இது வந்து இந்திய மக்களின் மேக்னா கட்டா அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. கட்டுப்பாட்டு குழு, இயக்குனர் குழுவெல்லாம் தூக்கிட்டு 15 பேர் கொண்ட இந்திய கவுன்சில் கொண்டு நியமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அயலுறவு செயலர் நியமிச்சிருப்பாங்க. முதல் அயலுறவு செயலர் சார்லஸ் வுட் தான் வந்து முதல் அயலுறவு செயலர். அடுத்து இந்திய கவுன்சில் அயலுறவு செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட். கரெக்ட் தான். அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் 1861. அதுலதான் உயர்நீதிமன்றம் சென்னை, பம்பாய், கல்கத்தா 3 இதுல வந்து உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. இலாக்கா ஒதுக்கீடு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டதும் இந்த சட்ட திருத்தத்துல தான். அடுத்தது மின்டோ மார்லி பாருங்க. மின்டோ மார்லி ஒன்னும் நீங்க பெருசா வச்சுக்கலாம். மின்டோ யாரு, மார்லி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. மின்டோ வந்து இந்திய ஐசிராய், மார்லி வந்து அயலுறவு செயலர். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா மின்டோ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது மாண்டேக் சென்ஸ்கோட் 1919. மாண்டேக் வந்து அயலுறவு செயலர், சென்ஸ்கோட் வந்து வைசிராய். இரட்டையாட்சி முறை இங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறைகள் 2 இருக்கும். தேர்தல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டு முதல் தேர்தல் வந்து 1919 மாண்டேக் சென்ஸ்கோட் சீர்திருத்தம் மூலியமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அது மூலயமா நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1924, 26. 24 பணியாளர் தேர்வாணையம், 26 வந்து பொது பணியாளர் தேர்வாணையம். ஓகேங்களா. 1935 இரட்டையாட்சி ஒழிச்சிருப்பாங்க. 3 துறைகள் பிரிக்கப்பட்டிருக்கும், மத்திய, மாநில, பொதுன்னு சொல்லிட்டு. சென்னை, பீகார், பம்பாய், வங்காளம், அசாம்ல இரட்டை சட்டமன்றம் உருவாக்கியிருப்பாங்க. 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில நிறுவிப்பாங்க. அதனோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் மௌரிஸ் கியர் தான் வந்து முதல் தலைமை நீதிபதி. 1935 சட்டம் தான் ரிசர்வ் வங்கிக்கு வெளியே வச்சிருக்கும். அதே மாதிரி பர்மா வந்து இந்தியாவில் வந்து பிரிச்சது எந்த சட்டம்னு கேட்டாங்க அப்படின்னா கூட அது 1935 தான். ஓகேங்களா. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்கள்ல இவ்வளவுதான். இது வந்து ரொம்ப நம்ம இன்டெப்தா போய்லாம் படிக்க தேவையில்ல. எது எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் படிச்சுட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். இப்போ பாலிட்டி அடுத்த வீடியோல நம்ம பாலிட்டிக் போகலாம். அடுத்த வீடியோ என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்றது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம முகப்புரை போகலாம். அடுத்து குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள், அந்த மாதிரி அடுத்த டாபிக் போகலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.